ஹே ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த சீரீஸ் பிரேக்கிங் த கிறிஸ்டியானிட்டி இன்டு சங்க்ஸ். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த டைலாக்கை கிறிஸ்டியானிட்டி சமூகத்தில் இந்த டைலாக்கை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? யார் மேலேயாவது கை வச்சு ஜெபிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பிசாசு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும், இல்லைன்னா அந்த பிசாசு வந்து நமக்குள்ளே வந்துடும், நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடும் சொல்லி இந்த டைலாக்கை உங்ககிட்ட அடிக்கடி யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அல்லது யாராவது ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? உண்மை என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆட்கள் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் வந்து சொல்லுது. இந்த வசனங்களோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் லாஜிக்கலாக சில கொஸ்டின்ஸை நமக்கு கேட்டு பார்ப்போமா? யார் தலையிலையாவது கை வச்சு ஜெபிச்சா தானே பிசாசு அட்டாக் பண்ணுது? ஒருவேளை கை வைக்காம ஜெபிச்சா பிசாசு அட்டாக் பண்ணாதுல்ல? அப்படி ஒருவேளை நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஜெபத்துக்கு வந்து வல்லமை கிடையாது, ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு வல்லமை கிடையாது, நீங்கள் கை வைக்கிறதுல தான் வல்லமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் முதல்ல ஆன்சர் தெரியணும்னா நம்ம யார் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாருங்கிறதையும் நம்ம வேதத்திலிருந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். லூக்கா 10:19 என்ன சொல்லுது அப்படின்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம கைகளை வச்சு ஜெபிச்சாலும் கைகளை வைக்காம ஜெபிச்சாலும் எதுவுமே நம்மளை வந்து சேதப்படுத்தாது அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். யோவான் 14:12 என்ன சொல்லுதுன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றத அங்கே பார்க்கலாம். அப்புறம் 1 யோவான் 4:4 என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கும்போது பிசாசு நம்மளை அடிச்சிரும் அல்லது நம்ம ஜெபிச்சாலும் அதை நம்மளை அட்டாக் பண்ணிடும்ங்கிற பயம் நமக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். என்னதான் நான் சொன்னாலும் நீங்க ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அதை சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, இப்படிதான்ப்பா ஒருத்தனை போய் பிசாசு விரட்ட போனாங்க, உடனே அந்த பிசாசு வந்து என்ன சொல்லிட்டு, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வந்து துரத்தி விட்டுருச்சுப்பா, இந்த சம்பவத்தை குறித்து நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க சொல்ற இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல 13வது வசனம் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, மந்திரவாதிகளாகிய சில யூதர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். இந்த யூதர்கள், மந்திரவாதிகளாகிய இந்த யூதர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிசாசை வந்து துரத்த ட்ரை பண்றாங்க. ஆனால் அந்த வசனத்தில் ரொம்ப கிளியரா இருக்கும், அவங்க வந்து நான் வணங்குகிற கிறிஸ்துவாகிய இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விசுவாசமே தேவன் மேலே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் என்னன்னா இந்த பிசாசு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்குமே தவிர அவங்க வந்து இயேசுவின் நாமத்தினால விரட்டுகிறதுனால அல்ல. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவை நம்ம பர்சனலாக அறியலை அப்படின்னா பிசாசும் நம்மளை வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக கலாச்சி விட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் சிலர் நம்புறதுக்கு ரொம்பவும் தயக்கப்படுறீங்களே. ஏன் தெரியுமா? நம்ம வந்து காலகாலமாக இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்டு 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 சலிச்சு போய் ஒரு பயத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிரசங்கங்களை கேட்குறோமே தவிர அவங்க பிரசங்கிக்கிற காரியங்கள்லாம் உண்மையிலே வேதத்தோடு ஒத்து போகுதா அப்படிங்கிறத யாருமே வந்து என்ன அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறதே கிடையாது. மத்தேயு 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி காரியம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இன்னும் ஒன்று நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பாஸ்டராக இருக்கலாம், எந்த ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே பேசிக்காக அவங்களுமே ஒரு விசுவாசிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பேஷண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட் வந்து ஒரு கிறிஸ்டியன் டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியன் டாக்டர்கிட்ட போய் அந்த பேஷண்ட் வந்து சொன்ன உடனே இந்த கிறிஸ்டியன் டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அது டியூட்டி டைமாக இருக்குது, அதனால என்ன பண்ணுங்கள், ஒரு ஊழியக்காரர் நம்பரை கொடுத்து நீங்கள் இவங்கள்ட்ட வந்து என்னென்னா கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரங்க வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபோனை எடுக்கவும் இல்லை, மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த டாக்டர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதர், அதாவது நான் வந்து ஜெபிச்சுட்டு ஆண்டவர் வந்து ஓகே சொன்னால் தான் நான் போய் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னா என்னால் ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு நீங்கள் பண்ணுறதே முழு நேர ஊழியம்தான், இதே இடத்துல இயேசுவானவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக மனதுருகி அந்த நேரத்தில் ஜெபிக்கிறதற்காக முற்பட்டிருப்பாருன்னு சொல்லி அவர் மனம் இறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே போய் ஜெபிக்கிறார் அந்த பேஷண்ட்டுக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு தேவையானது அற்புதமோ அடையாளமோ உடனே சுகமோ அப்படிங்கிறது இல்லை, அந்த
நேரத்தில் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைக்காக தான் என்ன அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெபிக்கிறதுக்காக கேட்டுக்கொள்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு காரியமே வந்து என்ன அப்படின்னா இல்லைங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த ஊழியக்காரர் கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் உத்தரவு கொடுத்து அப்புறம் அவங்க ஜெபிச்சு அதை கர்த்தர் கேட்டு அதுக்கப்புறம் அற்புதம் செஞ்சு அதுக்குள்ளே அந்த பேஷண்ட் உயிரோட இருப்பானா இல்லையாங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இதே மாதிரி தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்க கேட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கு கான்டாக்ட் கொடுக்குறது, இந்த ஊழியக்காரர் கான்டாக்ட் கொடுக்குறோமே தவிர நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது, நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சென்ஸ் நமக்கு வந்து வரதே கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த ஊழியக்காரனையும் குறை சொல்கிறதுக்காக இங்கே பேசலை. ஆனால் விசுவாசிகளாகி நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய வேதத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும், நம்ம கடவுளை நம்ம பர்சனலாக அறிஞ்சிருக்கணும். வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியணும் இல்லை, அதுக்காக ஆண்டவர் வேதத்தை நம்ம கையில் கொடுக்கல. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரி அதெல்லாம் விடப்பா, முதல்ல சொன்ன வசனத்துக்கு முதல்ல மீனிங்கை சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அந்த வசனத்தை நீங்களே 2-3 தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து மீனிங் வந்து நல்லாவே புரியும். அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து யார் மேலேயும் சீக்கிரமாக கை வைக்காதே, அது மாத்திரம் இல்லை என்ன அப்படின்னா அவனுடைய பாவத்துக்கு உடனாளி ஆகாத அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் கை வச்சா பாவத்துக்கு உடனாளி ஆக போகிறோமா? யார் மேலேயா சும்மா கை வச்சு ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆக போகிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் லாஜிக்கலாக இல்லைல்ல. அது எப்படிப்பா ஒருத்தன் மேலே கை வச்சு ஜெபிச்சா உடனே அவன் பாவத்துக்கு நான் வந்து சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நான் லாஜிக்கல் திங்காக வந்து இருக்குதுல்ல. இந்த வசனத்துக்கு முந்தின வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா மூப்பனுடைய காரியங்களை பற்றி மென்ஷன் ஆகியிருக்கும். அதை தொடர்ந்து தான் இந்த வசனம் வந்து வருது. மூப்பனாக ஒருத்தன் இருக்கணும் அல்லது சர்ச் எல்டராக ஒருத்தன் இருக்கணும், அவனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3ஆவது அதிகாரத்தில் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். இதே இது நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கேஜேவியில் வந்து டோன்ட் லே த ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி என்எல்டியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவர் பி ஹரி இன் அப்பாயிண்டிங் அ சர்ச் லீடர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் அதனுடைய காரியங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வாசிக்கும் போது டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். அந்த பாயிண்ட்டை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்த வசனத்தோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு ஆளை சர்ச் லீடராக வந்து நீ வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டனா அவனை தவறான காரியங்களை சபையில் செய்யும்போது நீயும் அதுக்கு வந்து என்னென்னா பாத்திரனா இருக்க. ஏன் அப்படின்னா நீ சூஸ் பண்ணது வந்து என்னென்னா தப்பான ஆள். நான் உன்னை எப்படி சூஸ் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் வந்து ஒரு எல்டருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த குட் குவாலிட்டிஸ் இல்லாத ஒரு எல்டரை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை மீறி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவன் தப்பான காரியத்துக்கு செயல்படுறதுக்கு நீங்கள் உடன் பங்காளியாக இருக்கிறதுனால அவனை அவசரப்பட்டு நீ தலையில் கை வச்சு ஆர்டினேட் பண்ணிடாத. ஆர்டினேட் பண்ணிட்ட அப்படின்னா அவன் செய்ய போகிற தப்புக்கு நீயும் பாத்திரவனாக இருப்ப, அதனால் அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொல்லி பவுல் எச்சரிக்கிறத தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும். முடிவாக என்ன தான் சொல்ல வரப்ப அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கை வச்சு ஜெபிக்கிறதுனாலையோ கை வைக்காமல் ஜெபிக்கிறதுனாலையோ பிசாசு அட்டாக் பண்ண போகிறதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீஷர்கள் வெரைட்டியுமே அந்த பிசாசு திரும்ப வந்து அவங்கள அட்டாக் பண்ணியோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தை கெடுத்த மாதிரியோ எந்த ஒரு வசனமுமே இல்லை. பிசாசை துரத்துறதுனால இந்த பாதிப்புலாம் வரும்னு சொல்லி வசனத்தில் எங்கேயுமே வந்து என்னெல்லாம் மென்ஷன் ஆகவே இல்லை. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரமோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமையோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகமோ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பிரசங்கிச்சாலும் உடனே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாதீங்க. முதல்ல அதை உட்காந்து ஆராய்ஞ்சு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. பவுல் இதே மாதிரி ஒரு பட்டணத்தில் போய் பிரசங்கிக்கும் போது அந்த பட்டணத்தில் உள்ளவங்க பவுல் கரெக்டாக தான் சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வேத வசனத்தை வச்சு என்னென்னா ஆராய்ஞ்சு கிராஸ் ரெஃபர் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி நம்மளும் கிராஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறத யோசித்து பாருங்கள். அவருடைய அன்பு யாருக்காக இருந்தாலும் இறங்கி ஜெபிக்க தான் செஞ்சுருக்கமே தவிர யாரையுமே புறம்பே தள்ளவே தள்ளாது. அதை ரொம்பவும் மனசில் வச்சுக்கிட்டு யாராவது ஜெப உதவி கேட்டாங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றுமே செய்யாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது நமக்கு வந்து ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரை நம்ம பர்சனலாக தெரிஞ்சிருக்கும் போது பிசாசானவன் ஆட்டோமேட்டிக்காக பயந்து தான் போவானே தவிர நம்மளை எதிர்த்து நம்மளை வந்து அழிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வரதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். அப்போ ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் வேற ஒரு கொஸ்டினோட அதற்கான ஆன்சரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய்.